தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அறநிலையத்துறை நிதி பயன்பாடு விவகாரம் பேசுபொருளாகியுள்ள நிலையில் வக்ஃபு மற்றும் கிறிஸ்தவ போர்டிலிருந்து பணத்தை எடுத்து பயன்படுத்துகிறீர்களா என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது என அமைச்சர் சேகர்பாபு எதிர்வினையாற்றியுள்ளார். நீங்க வக்ஃப் போர்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறீங்களா, கிறிஸ்டியன் போர்ட்ல இருந்து பணம் எடுக்கிறீங்களா? ஆனா இந்து மக்களின் காணிக்கைகளை மட்டும் ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது கல்விக்காக பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல. மற்ற நிதியில் இருக்கும் பொழுது, மற்ற துறையில் நிதி அவைலபிளா இருக்கும் பொழுது, கஜானா காலி இல்லாம இருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை மட்டுமே காலி செய்கிறீர்கள் என்பதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் உடனே ஏதோ கல்விக்கூடமே வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க டாஸ்மாக்ல இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்து செலவு பண்றீங்க? டாஸ்மாகின் வருமானம் என்ன? ஆக டாஸ்மாகே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, டாஸ்மாகை ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்று டாஸ்மாகை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கோயிலை கொண்டாடுபவர்களை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். அவங்களும் டெய்லி கோயிலுக்கு போறாங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க. அவங்களே எத்தனை நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. இதனா இன்னைக்கு தொடங்கப்பட்ட திட்டமா இது? பக்தவச்சலம் சார் பீரியடில் தொடங்கப்பட்ட திட்டம். பக்தவச்சலம் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்? அப்போ அந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்களா? அவங்க அப்பா அந்த கட்சியில் தான் இருந்தார். அப்போ அவங்க அப்பாவை எதிர்க்கிறாங்களா? வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. அற்புதமான திட்டம், அருமையான திட்டம். அந்த காலத்தில் இந்த திட்டத்தை துவக்கியதோட நோக்கமே பெண்களுக்கு படிப்பு கிடைக்கவில்லை, கல்வி அறிவு கிடைக்கவில்லை என்பதால் தான் குமரிமுனையிலே கல்லூரிகள் இல்லை. அந்த குமரிமுனையிலே கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய திருநெல்வேலியிலே இருக்கின்ற பராசக்தி கல்லூரி, குற்றாலத்திலே கல்லூரிகள் இல்லை. பெண்களுக்குண்டான படிப்பறிவு, படிப்பு வசதி கிடைக்கவில்லை. அந்த வாழ்வு முன்னேற்றத்திற்காக துவங்கப்பட்ட கல்லூரிகள் இன்றைக்கு அவை வரப்பிரசாதமாக இருக்கின்றன. இந்து சமய அறநிலைத்துறையில் மாத்திரம் 22,500 பிள்ளைகள் பள்ளிகள் மற்றும் கல்லூரியிலே பயிலுகிறார்கள். இது குற்றமா? திருக்கோயிலுக்கு வருகின்ற நிதியிலிருந்து உபரி நிதியில் தான் இது பயன்படுத்தப்படுகின்றது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.